நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. தந்தை தாய் உன்னை கைவிட்டாலும், பந்த பாசங்கள் வெறுத்திட்டாலும், நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம் என்று ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த எங்கள் அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த நாளிலும் உடைய செய்தியை நாங்கள் தியானிக்கப் போகிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்பட்டு பேசும், ஆசீர்வதியும், தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 தீமோத்தேயின் புத்தகம் 1 அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். 2 வசனத்தையும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடே ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள் இருந்தது, உன் தாயாகிய ஐனேக்கியாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயு என்கிற தன்னுடைய ஆவிக்குரிய மகனுக்கு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்திலே அவர் தெளிவாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மகனே தீமோத்தேயு, உனக்குள்ளே ஒரு மாயமற்ற விசுவாசம் இருக்கிறதை கண்டு நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனேக்கியாளுக்குள்ளும் இருந்தது. அந்த விசுவாசம் தான் இப்பொழுது உனக்குள்ளும் வந்திருக்கிறது. விசுவாசம் என்பது தலைமுறை தலைமுறையாய் கடத்தப்பட்டு வர வேண்டும். பாட்டிக்குள் இருந்த விசுவாசம் மகளுக்குள், அம்மாவுக்குள் வந்தது. அம்மாவுக்குள் இருந்த விசுவாசம் இந்த இளம் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுக்குள் வந்தது. விசுவாசம் என்பது கடத்தப்பட வேண்டும், வேண்டிய ஒரு காரியம். ஆண்டவர் பேரில் வைக்கிற விசுவாசம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். கானான் பயணத்திலே ஆண்டவரை நோக்கி நாம் நடந்து வருகிற இந்த அருமையான பயணத்தில் விசுவாச வாழ்வுதான் அஸ்திபாரமாக இருக்கிறது. யாராக இருந்தாலும் ஆண்டவரை பின்பற்றி வர விரும்பினால் நீங்கள் விசுவாசத்தோடு அவரை பின்பற்றி வர வேண்டும். இந்த விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதனுடைய உறுதியாய் இருக்கிறது. அது காணக்கூடாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. நீங்கள் பார்க்கல, ஆனால் அது நிச்சயமான ஒரு காரியம். அதனால தான் ஆதி காலத்து பக்தர்கள் தாங்கள் காணாதிருந்தும் ஆண்டவரை கண்டது போல விசுவாசித்து நடந்து வந்தார். பார்த்தா நம்ம எப்படி விசுவாசிப்போமோ அதே மாதிரி பாராமலே விசுவாசித்தார்கள். அதற்கு பெயர் தான் விசுவாசம். எபிரேயர் 11 அதிகாரம் 1 வசனத்தில் தான் அந்த அப்ரிவேஷன், அந்த காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வரையறை. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணக்கூடாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அதனால தான் அதரிசனமான தேவன் அதரிசமானவர், பார்க்க முடியாதவர். அதரிசனமான தேவனை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து மோசேயை குறித்து சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது. இந்த விசுவாச வாழ்வு என்பது சந்ததி சந்ததியாய் கடத்தப்பட்டு வர வேண்டும்.
அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். அதை ஒட்டின ஒரு பகுதியை நாம் இப்பொழுது வாசித்து பார்க்க போகிறோம். யோசுவா 4ஆம் அதிகாரத்திலே அந்த காரியம் இருக்கிறது. முதல் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து தீர்ந்தபோது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீங்கள் இந்த ஆற்றுக்கு நடுவிலே இருந்து ஆண்டவர் இந்த அற்புதத்தை இங்கே செய்தபடியினால் ஆசாரியர்களுடைய கால்கள் அந்த ஆற்றிலே பட்ட பொழுது ஆறு அப்படியே ரெண்டாய் பிளந்து ஒரு பக்கம் தண்ணீர் குவியலாய் இருக்கிறது, இந்த பக்கம் தண்ணி அப்படி வழிந்து ஓடிவிட்டது, வெட்டாந்தரையாய் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அதை கிராஸ் பண்ணி நடந்து போனார்கள். தண்ணீர் அதிகமாய் புரண்டு வருகிற ஒரு வெள்ளம். அந்த காலகட்டம் அறுவடை தீர்ந்து தண்ணீர் அதிகமாய் வந்து கொண்டிருந்த ஒரு காலம். ஏற்கனவே இஸ்ரேல் ஜனங்களை ஆர்ப்பரிக்கிற செங்கடலை இரண்டாக பிளந்து தண்ணீர் மதில் சுவர் போல நிற்க, வெட்டாந்தரையில் நடப்பது போல இதே போல கடந்து வந்தார்கள் ஏற்கனவே ஒரு முறை. அதைவிட ஒரு பெரிய அற்புதம் இது யோர்தான் நதி மேலே பாய்ந்து கீழே கடலுக்கு ஓடி வருகிறது. நதி ஓடி வந்து கொண்டே தண்ணீர் இழுத்து வேகமாய் வருகிறது வெள்ளக்காலம். அந்த நேரத்தில் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வந்திருந்த ஆசாரியர்களுடைய கால் அந்த தண்ணீரில் உள்ளங்கால் பட்டு அப்படி நிற்கும் பொழுது ஆறு அப்படியே பிளந்து வழிவிட்டது. இந்த பக்கம் உள்ள தண்ணி அப்படி ஓடிட்டு கடலுக்கு. அந்த பக்கத்திலிருந்து வருகிற வெள்ளம் அப்படியே நின்றது. நம்முடைய கற்பனைக்கே அடங்காது. அதற்கு பெயர் தான் அற்புதம், மிராக்கிள். விஞ்ஞானத்தால விளக்கம் சொல்ல முடியாத காரியம்தான் அற்புதம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ யோசுவா சொன்னார், எப்பா கால் வச்சு நின்ன இடத்துல ஒரு 12 கல், ஒரு கோத்திரத்துக்கு ஒரு கல் வீதம், 12 கல்லை எடுத்து கொண்டு போய் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே வைங்க அப்படின்னார். அதே மாதிரி கில்காலில் அவங்க 12 கற்களையும் வைத்தார்கள். இந்த கல்லை இப்படி வைத்திருக்கணும், அதை கல்லை வழிவிடக்கூடாது, கல்லை நீங்கள் அடுக்கி வச்சிருங்க. 6வது வசனம் வாசிக்கிறேன். நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும்போது, கல்லை 12 கல் உங்களோட எப்போது இருக்கணும். நாளைக்கு உங்கள் பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், சந்ததியாக இந்த பிள்ளைகள் வந்து இந்த கற்கள் எதற்கு வச்சிருக்கிறீங்க? ஒரு 12 கல்லை சும்மா வச்சிருக்கீங்களே. இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் கேட்கும் பொழுது, 7வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தான் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரேல் புத்திரருக்கு என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றான். அதே அதிகாரத்தில் 20வது வசனத்துக்கு வருவோம். அவர்கள் யோர்தானிலே எடுத்து கொண்டு வந்த அந்த 12 கற்களையும் யோசுவா கில்காலிலே நாட்டி இஸ்ரேல் புத்திரரை நோக்கி, நாளை உங்கள் பிள்ளைகள் இந்த கற்கள் ஏதென்று தங்கள் பிதாக்களை கேட்கும் பொழுது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், இஸ்ரேலர் வெட்டாந்தரை வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கு நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கு. பிரியமானவர்களே, ஒரு சந்ததியிலே நடக்கிற ஆண்டவர் செய்த அற்புதமான காரியங்கள் அந்த சந்ததியோடு நின்றுவிடக்கூடாது. அது அடுத்த தலைமுறை, அடுத்த தலைமுறை, அடுத்த தலைமுறை என்று
அந்த விசுவாசம் கடத்தப்பட்டு கொண்டே வர வேண்டும். நீங்கள் உலகம் முழுவதுமே இதுக்கான செய்தியை என்னால் உங்களுக்கு சொல்லித்தர முடியும். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலையை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு இருக்கிற 16 வயது 18 வயது 20 வயது வரை இருக்கிற இளைஞர்கள், சிறுவர்கள், இவர்களுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏன் இப்படியெல்லாம் மக்கள் பேச அது உங்களுக்கு தெரியாது. ஒரு காலத்தில் தீண்டாமை கொடிய நோயாய் தமிழ்நாட்டை பிடித்திருந்தது. அது இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு தெரியாது. ஏன்? செய்திகள் தலைமுறையாய் கடத்தப்படவில்லை. ஒரு குறிப்பிட்ட காரியத்தோடு அவைகள் நின்று விட்டது. இப்போ நம்ம அவங்களை சொன்னா கூட அதனால என்ன அப்படின்னு கேட்குறோம். இதே தமிழ்நாட்டிலே, இதே கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்களிலே பெண்கள் மேலாடை அணிய முடியாது. பயங்கரமான ஆதிக்க சக்திகள் தங்களை தவிர அவ்வளவு பேருமே சூத்திரர்கள் என்று மதத்தின் பெயரால் அடக்குமுறை செய்து வைத்திருந்தார்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னால இப்போ சென்னை மாநகராட்சியில் ஜெயிச்சு கவுன்சிலராக இருக்கிறவர்கள், நூற்றுக்கணக்கான கவுன்சிலர்கள் அங்கே உண்டு. பெரிய மாநகராட்சி, அங்கே மேயர்லாம் இருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாமே இந்த காரியங்கள் தெரியும். அதில் ஒரே ஒரு கவுன்சிலர் பிஜேபியின் சார்பாக நின்று ஜெயித்த ஒரு அம்மா, கொஞ்சம் வயதான அம்மா, நல்ல தெளிந்த ஞானம் உள்ள ஒரு அம்மா. அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பிராமண வகுப்பை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு இந்த திராவிடர்களுடைய கல்ச்சர் பிடிக்காது. அவர்கள் திராவிடம் என்கிற வார்த்தையவே ஒழிக்கணும்னு நினைக்கிற ஒரு கூட்டத்தில் அந்த அம்மாவும் ஒருத்தர். மற்றபடி நல்ல ஒரு அம்மா. அந்த அம்மா ஜெயிச்சாங்க. இந்த ஒரு அம்மா தான் ஜெயிச்சாங்க பிஜேபி சார்பாக. ஜெயிச்ச உடனே எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அப்போ அவங்களுடைய கட்சிக்காரங்களே அந்த அம்மாவுக்கு ஒரு வெற்றி விழா கொண்டாடுகிறார்கள். ஒரு மகிழ்ச்சி. அவ கொண்டாடும் பொழுது அந்த அம்மாவுக்கு பொன்னாடை போத்துறாங்க, டவல் போடுறாங்க. அப்படி பொன்னாடை போடணுன்னு அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க. பேப்பரில் வந்துச்சு, இப்போது சமூக வலைதளங்களில் இப்பவும் இருக்கும், நீங்கள் பார்த்தா தெரியும். அந்த அம்மா உடச்சங்க, நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க, போர்வையெல்லாம் போத்தக்கூடாது, டவல்லாம் இது வந்து திராவிடன் கல்ச்சர் அப்படின்னாங்க. இது திராவிட கலாச்சாரம், இது டிராவிடியன் கல்ச்சர். அப்படி பொன்னாடையெல்லாம் போர்த்தக்கூடாது அப்படின்னாங்க, வேண்டான்னாங்க. இப்போ உள்ள சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது. எதுக்கு போட்டு இப்படி போர்வையை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க? மறைந்த துக்ளக் ஆசிரியர் சோ கூட சொல்லுவார், மேடையில் வந்த உடனே இந்த மண்டபத்தை கொடுத்த அவர்களே, தலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே அப்படின்னு சொல்லி 5 நிமிஷம் இதை வாசிக்கிட்டே இருந்தோம்னா நான் என்னைக்கு பேச? இதெல்லாம் ஒரு நக்கல். எதை தெரியுமா? இந்த திராவிடர் கழகங்கள், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கல்ச்சர் அப்படின்னு அதை கேலி பண்ணுவாங்க. இது இன்னைக்கு இருக்கிற சின்ன பசங்களுக்கு தெரியாது. அதனால தான் அரசியலில் இவ்வளோ மாற்றங்கள். சரி, ஏன் இந்த கல்ச்சர் வந்ததுன்னு நமக்கு தெரியுமா? சொல்லி கொடுக்கல. அதனால் தமிழ்நாடினுடைய போக்கே இன்னைக்கு வித்தியாசமாக இருக்கு. என்ன காரணம்? அன்றைக்கு இதே தமிழ்நாட்டிலே ஆதிக்க சக்திகள், ஆதிக்க ஜாதியினர், சூத்திரர்கள் நல்ல பேர் கூட வைக்கக்கூடாது. பாவாடை, இருளன், கருப்பேன், முண்டக்கண்ணை, இப்படித்தான் பேர் வைக்கணும். நல்ல பேர் வைக்க முடியாது, வைக்கக்கூடாதுன்னு ஆதிக்க சக்திகள் அவ்வளோ கொடுமையாக தீண்டாமையில் வச்சுருந்தாங்க. அந்த டைமில் தான்
இந்த திராவிடர் கழகம், அறிஞர் அண்ணா வந்தார், ஈவேரா பெரியார் வந்தாங்க, எல்லாம் வந்துட்டு சின்னச்சாமின்னு வைடா பேர். சின்னச்சாமி, ஐயாச்சாமி, பெரியசாமி பேரை வை. ஏன்னா அவங்கள மட்டும்தான் நம்ம சூத்திரர்கள் மற்றவர்கள் அவங்கள மட்டும்தான் சாமி சாமின்னு சொல்லணுமா? இப்போ அவன் நம்மளை சாமின்னு சொல்லி கூடட்டும். புரட்சி. அதே மாதிரி ஒரு மேடை, ஒரு அரசியல் மேடை தான் அது. அந்த அரசியல் மேடையில் ஒரு தலைவர் வருவார், வந்து அவர் கையில் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. அந்த பகுதியில் உள்ள எல்லா கிளை செயலாளர்கள், வட்டச் செயலாளர்கள், இவங்க எல்லாருடைய பேரும் அதில் இருக்கும். 10 நிமிஷம் பேரை மட்டும் வாசிப்பாங்க. ஏன்னா சமுதாயத்தில் தீண்டாமைங்க பேரில் அவர்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களை எல்லாம் கட்சியில் அவர்களுக்கு பதவி கொடுத்து, பெரிய கருப்பன் அவர்களே, சின்னச்சாமி அவர்களே, 4வது வட்டக்கழக செயலாளர் அவர்களே அப்படின்னு அவ்வளோ பேருக்கும் மரியாதையா அவர்களே அவர்களே இன்னைய வரைக்கும் சொல்லுவாங்க. இன்னைய வரைக்கும் திராவிடர் முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், அல்லது திராவிடர் கழகமாக இருக்கலாம். இந்த திராவிடன் கல்ச்சரே ஏழை எளிய பின்தங்கின ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட நிராகரிக்கப்பட்ட அவர்களுடைய பெயர்களையெல்லாம் சொல்லி அவர்களே அப்படின்னு மரியாதை கொடுத்தார். சும்மா 10 நிமிஷம் அதை வாசிக்கல, நேர போக்கு, அதை கிண்டல் பண்ணுவாங்க ஆதிக்க சக்தியினர். அப்புறம் இந்த வட்டம் மாவட்டங்கிறத கிண்டல் பண்ணுவாங்க, சினிமாவில் கூட கிண்டல் பண்ணுவாங்க. எது கிண்டல் பண்ணுவாங்க? பெரிய பெரிய, அதாவது தர வரைக்கும் இழுத்து போகிற மாதிரி டவலை. தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன தெரியுமா? துண்டு போடக்கூடாது மேலே, ஆண்கள் துண்டை மேலே போடக்கூடாது, சட்டை போடக்கூடாது, துண்டை கழட்டி அப்படி கக்கத்தில் வச்சுக்கிட்டு அல்லது இடுப்பில் கட்டிட்டு தான் தெருவில் செருப்பு இல்லாமல் நடக்கணும். அப்படி இருந்த தமிழ்நாடு, அப்படி இருந்த திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் மாவட்டங்கள் தீண்டாமை கொடுமையிலே இருந்த மக்கள். அவர்களை மீட்டெடுக்கும்படி வந்தது தான் இந்த திராவிடர்கள் கட்சிகள். அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மேடையில் இந்த ஏழை எளிய ஜனங்களை 47வது வட்டக்கழக செயலாளர்களுக்கு பொன்னாடை போர்த்துகிறார்பாங்க. ஒரு பெரிய பொன்னாடையை போர்த்தி, அந்த பொன்னாடை பெருசாக இருக்கும், நீளமாக இருக்கும், அதை போட்டுட்டு தான் உட்காரணும். சமுதாய அந்தஸ்து. இந்த செய்தியை, இந்த வரலாற்றை, இந்த காரியங்களை இவர்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தாததினால் இன்னைக்கு அரசியலில் இவ்வளோ பெரிய மாற்றங்கள். ஆண்டவர் சொன்னார், நாளைக்கு இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் கேட்கும் பொழுது சரித்திரத்தை சொல்லிக் கொடுங்க. இன்னைக்கு திருச்சபையிலையும் பாருங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற திருச்சபைகளிலேயே பெரிய திருச்சபை தென்னிந்திய திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபை, அப்புறம் லுத்தரன் அப்படி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் இந்த பெந்தேகோஸ்தே அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஒரு பெரிய திருச்சபை. தென்னிந்திய திருச்சபைகளிலே இன்னைக்கு மட்டமான அரசியல் நடந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் வரலாறு சொல்லிக் கொடுக்கப்படலை, விசுவாசம் கடத்தப்படலை. எப்படி இங்கே கிறிஸ்தவம் வேரூன்றியது? கிறிஸ்தவம்னா என்ன? ஊழியம்னா என்ன? தியாகம்னா என்ன? இன்னைக்கு ஊழியங்கள் எல்லாமே கார்ப்பரேட்டாய் மாறிக்கொண்டிருக்கிறது. சொகுசு வாழ்க்கை வாழ ஊழியங்களுக்கு தெரிந்தெடுத்து ஊழியமே சொகுசாய் மாறிவிட்டது. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், விசுவாசம் கடத்தப்பட வேண்டும், விசுவாசம் கடத்தப்பட வேண்டும், ஒவ்வொருவருக்காய் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். பழைய வரலாறுகளை மறந்ததினால் இன்றைக்கு நம்முடைய வாழ்வு சரியா இல்லை. பழைய வரலாறுகளை மறந்து போனோம். பழைய வரலாறுகளை மறுபடியும் அந்த ஜனங்களுக்கு நினைவூட்ட வேண்டும். கண்பானவர்களே, கடத்தப்படும் விசுவாச வாழ்வுதான் கானான் பயணம். கானான் பயணத்தினுடைய மையம் என்ன தெரியுமா?
நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் கேட்டால் நீங்கள் இந்த வரலாற்றை சொல்லிக் கொடுக்க வேண்டும். சமீபத்தில் ஓய்வு பெற்ற டிஜிபியாக இருந்த சைலேந்திர பாபு அவர்களும் தனியார் நிறுவனத்திலே சிஇஓவாக இருந்து ரிட்டையர்ட் ஆகி இருக்கிற ஒரு அருமையான ஒரு அறிஞர், வரலாற்று அறிஞர், 2 பேரும் யூடியூப்ல உட்காந்து பேசுகிறாங்க. பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க. அதை 13 எபிசோட், பார்ட் 1, 2, 3 13 எபிசோட் முழுக்க முழுக்க பைபிளில் இருந்து, ஆதியாகமத்திலிருந்து அவங்க பேசுகிறாங்க. இஸ்ரேல் தேசம் எப்படி உருவானது, கானான் தேசம்னா என்ன, பலஸ்தீனா தேசம்னு எப்போ வந்துச்சு, மறுபடி 1900 வருடங்கள் இஸ்ரேலுங்கிற ஒரு பேரே மேப்பில் இல்லை, மறுபடி 1948 இஸ்ரேல் தேசம் உருவானது. எப்படி உருவானது, அந்த தேசம் உருவானதிலிருந்து இன்று வரை நடக்கிற ஈரான் போர் வரைக்கும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். வேதத்தை கையில் வைத்துக்கொண்டு அந்த செய்திகளை கவனித்தால் அவ்வளவு ஆச்சரியமான காரியங்கள், வரலாறு. விசுவாசம் இன்று வரை நமக்குள்ளே கடத்தப்பட வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது வெறுங்கையாய் சர்ச்சைக்கு போகவே மாட்டார்கள். ஏதாவது ஒரு காணிக்கை, அது ஒருபடி அரிசியாக இருக்கலாம், ஒரு முருங்கைக்காயாக இருக்கலாம், ஒரு பூசணிக்காயாக இருக்கலாம், அல்லது வீட்டில் விளைஞ்ச ஒரு 4 கத்தரிக்காயாக இருக்கலாம், அவருடைய வீட்டில் வச்சிருக்க மரத்தில் காய்க்கிற மாங்காயாக இருக்கலாம். அதை ஆலயத்துக்கு கொண்டு போவார்கள், ஆண்டவருக்கு கொடுப்பார்கள். நான் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு 1985 வருடத்திலே வந்தேன். இன்று வரை ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு புது ட்ரெஸ் எடுத்தால், நாங்கள் தான் போய் எடுக்கிறோம். இப்பெல்லாம் பிள்ளைகள் வாங்கி தருகிறார்கள். புது ட்ரெஸ் எடுத்தால், அந்த ட்ரெஸ்ஸு 4 ட்ரெஸ்ஸு என் கையில் இருந்தால், புது ட்ரெஸ் இருந்தாலும் ஒவ்வொரு புது ட்ரெஸ்ஸையும் போட்டு ஃபஸ்ட்டு நான் அந்த ட்ரெஸ்ஸை சர்ச்சுக்கு போட்டு போவேன். இது எனக்கு இருக்கிற ஒரு பழக்கம். இப்படி இருக்கணும்னு வசனத்தில் போட்டிருக்கா? இல்லை. என்னுடைய அன்பு, எனக்கும் என் அப்பா இயேசுவுக்கும் இடையிலே உள்ள ஒரு அன்பு. நான் புதுசாக ஒரு சட்டை எடுத்து போடும்போது அதை நன்றியோடு ஆண்டவருடைய சமூகத்திலே சென்று ஆண்டவருக்கு காட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தேன், என்னை ஆசீர்வதித்து ரட்சித்து ஊழியத்தில் என்னை கொண்டு வந்து இன்றைக்கு என்னை எவ்வளவு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறீர் என்று. புது ட்ரெஸ் எடுத்தால் அது வேற எங்கேயும், கல்யாண வீட்டுக்கு எங்கேயோ முதல்ல சர்ச்சுக்கு போட்டுட்டு தான், ஆண்டவர்கிட்ட போய் அதை காட்டிட்டு நன்றி சொல்லிட்டு தான் பிறகு மற்ற ஃபங்க்ஷனுக்கு அதை போட்டு போகிறேன். அன்புக்குரியவர்களே, என் மனதில் இருக்கிற ஒரு பெரிய மனத்தாங்கள், திருநெல்வேலி திருமண்டலத்தில் இதுவரைக்கும் இருந்த பேராயரில் 2 பேராயர் இடத்துல நேரடியாய் பேசியிருக்கிறேன். திருச்சபை வரலாற்றை கிரமமாய் சபையாருக்கு கற்றுக் கொடுங்கள் என்று. இந்திய திருச்சபை வரலாறு, இந்தியாவிலே எப்படி கிறிஸ்தவம் வேரூன்றி வளர்ந்தது, அதற்கு முன்னால் இந்த தமிழ்நாட்டினுடைய அபாக்கியமான நிலைமை என்ன, தீண்டாமைனா என்ன. அன்புக்குரியவர்களே, கானான் பயணம் என்பது ஒரு விசுவாச பயணம். அந்த விசுவாசம் சந்ததி சந்ததியாய் கடத்தப்பட வேண்டும். நீங்கள் முதலாவது வேதத்தை படித்து உங்கள் பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்பீர்களா? அந்த விசுவாசத்தில் பிள்ளைகள் வளரட்டும். மகா இரக்கம் உள்ளங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கற்றுத்தந்த தெளிவான சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். யோசுவா 4ஆம் அதிகாரத்திலிருந்து கடத்தப்படும் விசுவாசத்தை குறித்து கற்றுக் கொடுத்தீரப்பா. அதை நடைமுறை அரசியலோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தோம். அதனுடைய உண்மை தன்மையை நாங்கள் இப்பொழுது விளங்கி கொண்டோம். ஆண்டவரே, தகப்பனே, கடவுளின் பெயரால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற அந்த காரியத்தை, அந்த தீண்டாமை எவ்வளவு அருவருக்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம்.
பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் திருச்சபை வரலாற்றை கடத்தி செல்ல, கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாச வாழ்வை நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்க எங்களுக்கு உதவி செய்தார். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன்.